நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட டைம்ஸ் வரைக்கும் எப்படி டோட்டல் கண்டுபிடிக்கிறதுன்னு இதுதான் நம்ம வந்து ஃபைனைட் சீக்வன்ஸ் சொல்லுவோம். இந்த சீக்வன்ஸில் ஆட் பண்ணுறத நம்ம என்ன சொல்லுவோம், சீரியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, சீரியஸ் பெரிய வித்தியாசம் கிடையாது. சீக்வன்ஸுங்கிறது நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, அந்த அரேஞ்ச்மெண்ட் நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், சீரியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அதனால தான் இங்கே கண்டுபிடிக்கும் போதுனா சம் ஆஃப் தி சீக்வன்ஸ் தான் சீரியஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, what is the sum of the geometric sequence 4, 24, 144 etc. if there are 6 terms னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம டோட்டல் எது வரை கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட் S6 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் A ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, R ஓட வேல்யூ வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 6. ஓகே, அப்போ R ஓட வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் தென் 1 இருக்கனால நமக்கு அந்த சம்முக்கான ஃபார்முலா என்னன்னா Sn is equal to A into R power n minus 1 divided by R minus 1. ஓகே, ஜஸ்ட் இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்துட்டு 4, ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 பவர் எவ்வளோ வரைக்கும் கண்டுபிடிக்கணும், அப் டு 6 டைம்ஸ் வரைக்கும். அப்போ என்னோட வேல்யூ 6 பவர் 6 minus 1 டிவைடட் பை ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 minus 1 5ன்னு சொல்கிறேன். ஓகே, R minus 1 the 4/5 into listen. இப்போ 6 பவர் 6 இருக்குங்களா, 6 பவர் 6ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 46656. நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், -1. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தா 4/5 into 46655 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சம் தான் எனக்கு கவனிச்சிக்கங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் 1 டைம்ஸ் கிடைக்குது. அகேன் இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 37324. இதுதான் ஆன்சர். இது புரிஞ்சுன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஆரோட வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1 பார்க்குறேன், அதை பேஸ் பண்ணி நான் சம் எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நமக்கு இங்கே சம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த சம் ஆஃப் தி ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ் 3, 12, 48 எக்ஸெட்ரா அப் டு 8 டைம்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதாவது S8ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே எனக்கு ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, ஆரோட வேல்யூ வந்துட்டு 4, ஸோ விச் இஸ் கிரேட்டர் தென் 1 இல்லைங்களா? ஆரோட வேல்யூ இப்போ நமக்கு சம்மோட ஃபார்ம் என்ன இருக்குன்னா Sn is equal to A into R power n minus 1 divided by R minus 1. ஓகே, நான் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ 3, லெசன் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. இப்போ 4 பவர் எது வரைக்கும் சால்வ் பண்ணும், அப் டு 8 டைம்ஸ் வரைக்கும். 4 power 8 minus 1 divided by 4 minus 1 எழுதுமா, 4 minus 1 என்னவா இருக்கும், டேரெக்டாக 3 எழுதிக்கலாம். 3 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு 4 power 8ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 65536 minus 1, therefore 65535. இதான் என்னோட ஆன்சர். இது புரிஞ்சுங்களா? ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். இது நீங்கள் கேல்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க 4 power 8ஓட வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சீக்வன்ஸ் கொடுக்காம தேர்ட் டைம் வந்துட்டு 12னு கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்ட் டைமோட வேல்யூ 12னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6th டைமோட வேல்யூ வந்துட்டு 96னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கேன்னா 9 டைம்ஸ் வரைக்கும் டோட்டலாக என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எனக்கு ஏவும் வேணும், ஆர் வேணும். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா கவனிச்சிக்கங்க. 6th டைம் எப்படி எழுதலாம், A into R power 5 is equal to 96னு எழுதலாமா? அதேமாதிரி தேர்ட் டைம் A into R power 2, ஏன்னா n minus 1 12 எழுதிட்டேன். லெஃப்ட் சைட் ரைட் சைட் டிவைட் பண்ணும்போது எனக்கு A கேன்சல் ஆகிடும். R power 5 R power 2 எனக்கு என்ன கிடைக்கும்னா R power 3ன்னு கிடைக்கும். இதில் வந்துட்டு 8 டைம்ஸ். இது வந்து ஆரோட வேல்யூ எவ்வளோன்னு கிடைக்குது, எனக்கு 2ன்னு கிடைக்குது இல்லைங்களா? ஓகே, லெசன் ஜஸ்ட் இதை வந்துட்டு AR square is equal to 12 இருக்கு இல்லைங்களா? இதில் வந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சாரி, ஏவோட வேல்யூ A இன்ட்டு ஆரோட வேல்யூ 2 தானே, அப்போ R ஸ்கொயர் என்ன இருக்கும் 4 is equal to 12. இதில் வந்து ஏவோட வேல்யூ வந்துட்டு 3ன்னு கிடைக்கும். இது புரிஞ்சுங்களா? அப்போ ஆரோட வேல்யூ 2னா R is கிரேட்டர் தென் 1 இல்லைங்களா? அப்போ நமக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா Sn is equal to A into R power n minus 1 divided by R minus 1. ஓகே, ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் 3, R பார்த்தீங்கன்னா 2, எது வரைக்கும் கேட்டிருக்காங்க, அப் டு 9 டைம்ஸ் வரைக்கும். 2 power 9 minus 1 divided by 2 minus 1 இருக்கும் 1. அப்போ நம்ம கீழே மென்ஷன் பண்ண வேணாம், கவனிங்க 3 into 2 power 9ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 cube 2 cube 2 cube எழுதலாமா? therefore 8 cube எவ்வளோனா 512 minus 1, therefore 3 into 511. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1533. புரிஞ்சுங்களா? ஓகே, S9. இட்ஸ் வெரி சிம்பிள்.
நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். டேரெக்டாக ஏ அண்ட் ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சி நான் சப்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இங்கே சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் வந்துட்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 316 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிக்ஸ்த் டைம் வந்துட்டு 1215 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் அப் டு 4 டைம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சம் அப் டு 4 டைம்ஸ்க்கு. ஸோ நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா லெசன் எனக்கு அகைன் சிக்ஸ்த் டைம் எப்படி எழுதுனா AR power 5 equal to 1215. தேர்ட் டைம் வந்துட்டு AR power 2 equal to 360. டிவைட் பண்ணும்போது ஏஏ கேன்சல் ஆயிரும். R power 5 R power 2 R power 3 கிடைக்கும். இங்கே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்துட்டு 2 டேபிள் எல்லாமே கேன்சல் பண்ணி வரும்போது கவனிச்சிங்க. 5 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். 7 times 35 ரிமைனிங் 10னா 2 டைம்ஸ். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு 5 டேபிள் யூஸ் பண்ணும்போது 2 டைம்ஸ்க்கு 10 ரிமைனிங் 2, 4 times 20 ரிமைனிங் 1, 3 டைம்ஸ். இது புரிஞ்சுங்களா? அகைன் இப்போ என்ன பண்ணணும், அகைன் 3 டேபிள் யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் எனக்கு 81, இங்கே வந்துட்டு 24. அகைன் 3 டேபிள் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3 டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 27, இங்கே வந்துட்டு 18 கிடைக்கும். இப்போ R cube equal to 27/18 கிடைக்குதுன்னா R equal to cube root of 27 3, cube root of 8 வந்துட்டு 2. அப்போ ஆரோட வேல்யூ 3/2 கிடச்சி. இதை வச்சு ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏ எங்கே கண்டுபிடிக்கலாம்னா AR square equal to 360 இருக்குங்களா, அதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ A இன்ட்டு R ஸ்கொயரோட வேல்யூ வந்துட்டு 9/4 மாறிடும். 360 இது இதில் 40 டைம்ஸு. இதுலேருந்து ஏவோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குன்னா 116 கிடைக்கும். இது புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ எனக்கு S4 தானே கேட்டிருக்காங்க. இப்போ S4ஓட வேல்யூ என்ன இருக்குன்னா இங்கே ஆரோட வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெசன் greater than 1 தான். therefore Sn is equal to A into R power n minus 1 divided by R minus 1. ஓகே, Sn is equal to listen ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 160, ஆரோட வேல்யூ வந்துட்டு 3/2, பவர் எவ்வளோ டைம்ஸு 4 டைம்ஸ்க்கு மைனஸ் 1 டிவைட் பை 3/2 minus 1. ஓகே, இப்போ என்னென்னு பண்ணுறேன்னா listen S4 is equal to 160 into இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3/4 இருக்குல்ல, 3/4 எவ்வளோ எழுதணும்னா 81/2/4, 2 power 4 வந்துட்டு 16 minus 1. கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 2 1s are minus 2, 3 minus 2 வந்துட்டு 1/2 வரும். புரிஞ்சுங்களா? அந்த 1/2 வந்துட்டு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 2 மாறிடும். ஓகே, 320 into லெசன் இது இங்கே போச்சுன்னா மைனஸ் 16, 81 minus 16 60/16. இது இதில் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸு. அப்போது 2 into 60 பார்த்தீங்கன்னா 130. இந்த 0 ஆட் பண்ணும்போது 1000. இது புரியுதுங்களா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இங்கே நமக்கான சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா the first time of GP is 27, 8th time is அதாவது 8th time is எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/81. இதை வச்சு 10 டைம்ஸ் வரைக்கும் டோட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க லெசன். நான் இப்போ இதுலேருந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ நார்மலாக வந்துட்டு 8th டைம் தானே, சாரி 8th டைம் எப்படி எழுதும், A into R power 7 எழுதுமா, equal to 1/81. ஏவோட வேல்யூ 27 into R power 3 equal to R power 7 equal to 1/81. R power 7 equal to கவனிங்க 1/81 3 power 4 எழுதிக்கிறேன். இந்த 27 கீழே போயிருங்களா, அதை வந்துட்டு 3 power 3 எழுதிக்கலாம். இப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா R power 7 equal to 1 divided by 3 power 7 கிடைக்கும். இதை கம்பேர் பண்ணால் எனக்கு R equal to எவ்வளோ கிடைக்கும் 1/3. R 1/3 கிடச்சி, ஏவும் 27 கிடச்சிருக்கு. அப்போ கவனிச்சிங்க ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. something which is less than 1. அப்போ இங்கே சம்மோட ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா Sn equal to A into 1 minus R power n divided by 1 minus R. அப்போ ஏவோட வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 27, 1 minus ஆரோட வேல்யூ 1/3 up to 10 times divided by 1 minus 1/3. again 27 into 1 minus கவனிச்சிங்க. இப்போ 1/3 இருக்குங்க, 1 power 10 1 தான். 3 power 10 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 divided by 59049 கிடைக்கும். டிவைட் பை இங்கே பாருங்கள் 3 1s are 3, 3 minus 1 2/3 தானே, 2/3 மேலே போகும்போது 3/2 மாறிடும். ஓகே, அப்போ எனக்கு இல்லை சார். இப்போ ஃபைனலாக எனக்கு எதுவும் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 27 into 59048 divided by 59049 into 3/2. இதெல்லாம் உங்கள் கால்சி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40.499 கிடைக்கும். ஓகே, இதான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
Dear students, நமக்கான sum என்னன்னு பார்த்தீங்கன்னா the sum of n times of the series 1.03 plus 1.03 etc ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இது நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு a ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.03, r ஓட வேல்யூ வந்துட்டு 1.03 the square divided by 1.03. again இது என்னன்னு பார்த்தீங்கன்னா r ஓட வேல்யூ 1.03 which is greater than 1. இப்போ நம்ம சம்மோட ஃபார்ம் எதுக்கு ஈக்குவல் இருக்குன்னா essence equal to a into r ஓட வேல்யூ வந்துட்டு greater than 1 இருக்கு. அப்போ r power n minus 1 divided by r minus 1. ஓகே, a ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.03, r ஓட வேல்யூ 1.03 whole power n minus 1 divided by r ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.03 minus 1. ஓகேங்களா? எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1.03. லிசன், இங்கே 1.03 minus 1 என்ன இருக்கும்? 0.03. உள்ள பார்த்தீங்கன்னா 1.03 whole power n minus 1. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் டிஜிட் ஈக்குவலாக இருக்குது. பாயிண்ட் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 103 divided by 3 into 1.03 whole power n minus 1. இதுதான் ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? நமக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்மளோட ஆன்சர். இது புரிஞ்சுங்களா? இட்ஸ் வெரி சிம்பிள். என்ன சொல்கிறதுன்னா ஃபைனைட் சீக்வன்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் சீக்வன்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா the sum of n times of the series 7 plus 77 plus 777 அப்படி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? நான் ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா அந்த சீக்வன்ஸில் அந்த 7 அப்படி வெளியே காமனாக எடுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா 1 plus 11 plus 111 etc up to n times. புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ நம்ம சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த ஜிபியை கன்வெர்ட் பண்ணுறது, ஜாமெட்ரிக் ப்ராசஸை ப்ரோக்ரெஷனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா லெசன் 7 டிவைட் பை 9 ஆல் டிவைட் பண்ணி 9 ஆல் உள்ள மல்டியில் பண்ணுறேன். எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? 99 ப்ளஸ் 999 ப்ளஸ் n டைம்ஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா கவனிச்சிங்க, 7/9. லெசன், நான் இப்போ 9 இருக்குங்களா, அதை எப்படி எழுதுறேன்னா 10 minus 1. அதே மாதிரி 99 வந்துட்டு 100 minus 1 எழுதுவீங்க. 100 வந்துட்டு 10 square minus 1. இது வந்துட்டு 10 cube minus 1 plus etc up to n times எழுது. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து எனக்கு ரெண்டு சீக்வன்ஸ் கிடைக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா 7/9 into கவனிச்சிங்க 10 plus 10 square plus 10 cube plus etc n times minus கவனிச்சிங்க -1 -1 -1 up to n times எனக்கு என்ன கிடைக்கும்? n கிடைக்குங்களா? ஓகே, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எனக்கு வந்து ஜிபி மாதிரி தெரியுது. ஜிபி கன்வெர்ட் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு கவனிச்சிங்க, இந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது எனக்கு ஏவோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ 10, அதுக்கு மட்டும் அப்படியே அப்ளை பண்ணலாம். அப்போ 7/9 into லிசன், இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர் வந்துட்டு கிரேட்டர் தென் 1 இருக்குது. அப்போ எனக்கு எஸ்னோட வேல்யூ வந்துட்டு r power n, a into r power n minus 1 இருக்கும். ஓகேங்களா? டிவைடட் பை r minus 1. இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10, ஆரோட வேல்யூ 10 power n minus 1 டிவைடட் பை r minus 1 இருக்கும். 10 minus 1 9 மாறிடும் minus n. இந்த n வந்துட்டு இது. சரிங்களா? ஓகே, இப்போது அகைன் 7/9 கவனிச்சிங்க, இங்கே 10/9 into 10 power n minus 1 minus n. நமக்கு இது இங்கே ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள், எந்த ஆப்ஷன் சொல்லிட்டு 7/9 into 10/9. ஓகே, இல்லை நினைக்கிறேன் இல்லைங்களா? சரி, அகைன் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே 7/9 கிடச்சிச்சு. 10/9 into 10 power n plus 1. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் உள்ளது மல்டியில் பண்ணிக்கலாம். 7/9 into லிசன் 10/9 உள்ள மல்டியில் பண்ணும்போது கவனிங்க, அது இங்கே 10 power n இருக்கு, இங்கே 10 power 1 இருக்கா? அப்போ 10 power n plus 1 minus 10 divided by 9 வச்சுக்கலாம், minus n. இப்போ இருக்குன்னு பாருங்கள் 7/9 into இந்த 1/9 தான் ஓவரால் இங்கே இருக்குது. 10 power n plus 1 minus 10 minus 1. இது எங்கே இருக்குன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இது புரிஞ்சுங்களா? ஓகே, நீங்கள் இது தெளிவாயிட்டீங்களா? ஓகே, நீங்கள் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு இது நம்ம வந்துட்டு ஓவரால் உள்ள சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஜென்ரல் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு. ஓகே, இந்த ஸ்டெப்பு
என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்மளோட சீக்வன்ஸ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 7 7 7 7 இருக்குங்களா அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு என்ன சொல்கிறது இந்த 7 7 7 7 வராமல் 5 5 5 5 5 6 6 6 6 6 எப்படி வந்தாலுமே நீங்கள் சால்வ் பண்ணி கடைசியில் இந்த ஸ்டெப் வந்துடுவீங்க புரிஞ்சா இந்த ஸ்டெப்பு அதாவது 7/9 இன்ட்டு 10/9 இன்ட்டு 10⁻n - 1 வந்துடுவீங்க ஓகேங்களா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே சீக்வன்ஸில் வந்துட்டு 7ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே 7 வரும் இதே 5ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே 5 வரும் 9ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே 9 வரும்னு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் சேம் தான் இது மாறாதுன்னு சொல்கிறேன் இந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு அகைன் ஃபர்தராக இதுக்கப்புறம் நம்ம ஜென்ரேட் பண்ணது நமக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்தாவே நமக்கு இது வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா ஜஸ்ட் இதை வந்துட்டு ஒரு ஜெனரல் டைமை நீங்கள் வச்சிங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அடுத்து சப்போஸ் 5 வந்துச்சுன்னா இதில் அப்படியே 5 அப்ளை பண்ண வேண்டியதான் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் ஒரு சம் பார்க்கலாம் இதே மாதிரி இப்போ நமக்கான சம் பாருங்கள் the sum of n times of the series 5 plus 5 5 plus 5 5 கொடுத்துருக்காங்களா ஓகே நான் என்ன சொல்லணும்னா கவனிச்சிக்கங்க நம்ம ஜெனரல் டைம் எழுதும் போது லெசன் இதில் என்ன கிடச்சி ஆக்சுவலாக இந்த 7 தூக்கிட்டோம்னா 1/9 கிடைக்குமா 1/9 இன்ட்டு 10/9 இன்ட்டு 10⁻n - 1 -1 கிடைக்கலங்களா அதை அப்படி எழுதுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனரல் டைம் வந்து இதை சால்வ் பண்ணால் அதே உங்களுக்கு வரும் 1/9 இன்ட்டு 10/9 10⁻n - 1 - n ஓகே ஜஸ்ட் இந்த இடத்துல நான் ஜஸ்ட் இது என்னென்னா நான் இப்போ எழுதுனது வந்துட்டு இட்ஸ் ஜெனரல் டைம் இதில் வந்துட்டு நமக்கு 5ல் தான் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட்டு 5 வந்துடும் அவ்வளோதான் புரிஞ்சு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுன்னா போதும் ஓகே இங்கே ஆப்ஷன் இல்லைன்னு யோசிக்க வேணா லெசன் இப்போ என்ன ஆகுதுன்னா கவனிச்சிக்கங்க இப்போ இந்த 5/9 வந்துட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும் 5 × 10 50/81 இன்ட்டு 10⁻n மைனஸ் 5/9 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஐம் சாரி இதெல்லாமே சிங்கிள் டைம் தான் ஓகே மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 5/9 இன்ட்டு n வரும் நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா இதெல்லாமே சிங்கிள் டைம் தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஜஸ்ட் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 50/81 இன்ட்டு 10⁻n - 1 மைனஸ் n கூட மல்டிப்ளை பண்ணும்போது 5/9 இன்ட்டு n வரும் ஓகேங்களா ஸோ இது நமக்கு எங்கே ஆப்ஷன் இருக்குன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஓகே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இது ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணது ஓகேங்களா இது என்ன தான் நீங்கள் சால்வ் எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் 2 2 2 2 2 ஆர் 3 3 3 3 3 இந்த மாதிரி எப்படி கொடுத்தாலுமே ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்பில் தான் வந்திருப்பீங்க இந்த ஸ்டெப்பில் தான் வந்து நிற்பீங்க ஓகேங்களா அது நீங்கள் இந்த ஃபார்மேட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக 7னா இதில் 7 அப்ளை பண்ணிக்கலாம் 8னா 8 அப்ளை பண்ணிக்கலாம் 9னா 9 அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் சொல்கிறேன் ஓகே அதை தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1/9 இன்ட்டு 10/9 இன்ட்டு 10⁻n - 1 இன்ட்டு -n அந்த ஜெனரல் டைம் அப்படியே எழுதிட்டேன் இங்கே எனக்கு சீக்வன்ஸ் எதில் ஆரம்பிக்குது 5ல் ஆரம்பிக்குது அந்த 5 கொண்டு வந்து அப்படியே முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி இதோட ஆன்சர் முடிஞ்சு நமக்கு அது ஆப்ஷன்லாம் ஃபர்தராக நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோம்னு சொல்கிறேன் இந்த டைம் கூட மல்டிப்ளை பண்ணி அதே மாதிரி 5/9 n கூட மல்டிப்ளை பண்ணி இப்படி எழுதியிருக்கோம் வச்சுங்களா ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the sum of n times of the series 0.3 plus 0.03 plus 0.003 up to n times கேட்டிருக்காங்களா ஓகே நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ஓகே 0.3 plus 0.03 plus n timesக்கு அப்போ என்ன பண்ணுறேன்னா 3 அப்படியே வெளியே எடுத்துறேன் இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.1 0.1 01 plus 0.001 up to n டைம்ஸ்க்கு ஓகேங்களா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 3 இன்ட்டு 0.1 ப்ளஸ் 0.1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுலாமா ப்ளஸ் அப் டு n டைம்க்கு லிசன் இப்போ 3 இன்ட்டு இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிபி ஃபார்ம் ஆகுது ஏஸ் ஈக்குவல் டு 0.1 ஆரோட வேல்யூ 0.1 தான் ஆரோட வேல்யூ 0.1னால லெஸ் தென் 1 இருக்குது அப்போ அதுக்கு எனக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஸ்என்ஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு 1 - r பவர் n டிவைடட் பை 1 - r எழுதுவேன் ஓகேங்களா next step என்ன கிடைக்கும்னா listen 3 into a into 0.1 into 1 - 0.1 whole power 1 n divided by 1 - 0.1 0.9 மாறிடும் ஓகேங்களா 3 into கவனிச்சிங்க 0.1 0.9 1/9 1 - 0.1 whole power n இங்கே எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 into listen இதை சால்வ் பண்ண 1/3 கிடைக்குமா 1/3 into 1 minus 0.1 1/10 எழுதலாமா
டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/3 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 பவர் n. ஓகேங்களா? இது நமக்கு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இது புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நமக்கான சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா the sum of n times of the series 0.5 plus 0.55 plus 0.555 etc. up to n times கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு அந்த கிவன் சீக்வன்ஸ்லேருந்து 5 அப்படியே வெளியே காமன் எடுத்துறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.1 plus 0.11 0.111 n டைம்ஸ்க்கு. புரிஞ்சுங்களா? இப்போ நான் எப்பயும் போல் வந்துட்டு 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5/9 into 0.9 plus 0.99 plus etc. n times. Okay, 5/9 into listen இந்த 0.1 இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு ஒரு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஸாக மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை எப்படி மாற்றி எழுதுறேன்னா 1 மைனஸ் 0.1 எழுதுறேன். இதை 1 மைனஸ் 0.01 இந்த நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி எழுதும் 1 மைனஸ் 0.001 ப்ளஸ் எக்ஸெட்ரா n டைம்ஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா நான் அதை ரெண்டு விதமாக எழுத போகிறேன். சீக்வன்ஸ் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆக போகுது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 5/9 into கவனிச்சிங்க 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா n டைம்ஸ் மைனஸ் 0.1 ப்ளஸ் 0.0. ஓகே, கவனிச்சிக்கோங்க. இந்த 0.01 இருக்குங்களா, அது எப்படி எழுதிக்கலாம்னா 0.1 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஏன்னா எனக்கு அப்போ தான் ஜிபி ஃபார்ம் ஆகும், அதுக்காக தான் சொல்லுவேன். சரிங்களா? 0.01 த ஹோல் ஸ்கொயர் 0.1 தி ஹோல் கியூப் அப் டு n டைம்ஸ். ஓகேங்களா? தென் இப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா 5/9 அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் 1 + 1 + 1 அப் டு n டைம்ஸ் வரைக்கும் எனக்கு டோட்டல் என்ன கிடைக்கும் n கிடைக்கும். மைனஸ் இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 0.1 + 0.1 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸெட்ரா n டைம்ஸுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ நான் டேரெக்டாக ஜிபி ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். 5/9 into listen எனக்கு ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1, ஆரோட வேல்யூ அகைன் 0.1 தான், விச் இஸ் லெஸ் தென் 1. அப்போ எனக்கு டோட்டல் எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா லிசன் n மைனஸ் கவனிங்க. இப்போ ஆரோட வேல்யூ வந்துட்டு லெஸ் தென் 1 இருக்கனால ஃபார்முலா என்ன இருக்கும் a இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் இல்லையா. 1 மைனஸ் ஆருங்கிறது 1 மைனஸ் 0.1ங்கிறது 0.9 மாறிடும். சரிங்களா? எனக்கு 5/9 into n மைனஸ் கவனிச்சிங்க 0.1 0.9 1/9 மாறிடும். 1 மைனஸ் கவனிச்சிங்க. இப்போ இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0.1 வச்சுக்கலாம் ஹோல் பவர் n. லிசன் இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தா ஓகே இல்லைன்னா சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அகைன் உள்ள 5/9 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5/9 into n என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5/9 into n மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 5/81. லிசன் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 1 மைனஸ் இந்த 0.1 இருக்கு இல்லைங்களா, அது 1/10 எழுதுறேன். 1/10 எழுதி n அப்படியே காமனாக சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு 10 பவர் n வரும். 1/10 பவர் n சொல்லிட்டு எனக்கு லாஸ்ட் ஸ்டெப்பு 5/9 into n மைனஸ் 5/81. லிசன் 1 மைனஸ் இந்த 10 பவர் n மேலே கொண்டு போனால் 10 பவர் மைனஸ் n. இதுதான் நம்மளோட ஆன்சரு. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் 5/9 into n மைனஸ் 5/81 into 1 மைனஸ் 10 பவர் மைனஸ் n கொடுத்துருக்காங்க. இது புரிஞ்சுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இப்போ ஃபைனைட் சீக்வன்ஸுக்கு நம்ம சால்வ் பண்ண மாதிரியே இன்ஃபைனைட்டுக்கும் நெக்ஸ்ட் டைப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.